சுப்ரீம் கோர்ட்டே வந்து தஷ்வந்த் ரிலீஸ் பண்ணியிருக்கு அப்படின்னா அது ஒரு சில காரணங்கள் இருக்க தான் செய்யும். அதில் கேள்வியாக வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து கேள்வி கேட்டிருக்கு. இந்த கேஸ் நடந்தது, அதாவது இந்த சம்பவம் நடந்தது பார்த்தீங்கன்னா 2017. அந்த ஹாசினின்ற பொண்ணை வந்து அவன் வந்து பாலியல் வன்புணர்வு பண்ணி கொடுமைப்படுத்தி கொன்று எரிச்சிருக்கான். இதுதான் வந்து அந்த கேஸோட ஒரு டீட்டெயில்ஸு. அந்த கேஸு அந்த அந்த பொண்ணை தேடுறப்போ வந்து தஷ்வந்தும் வந்து அந்த சம்பவத்தன்னைக்கு கூட தான் இருந்திருக்கிறான். மக்களோட மக்களாக கலந்துக்கிட்டு அவனும் அந்த பொண்ணை தேடுற மாதிரி தான் பண்ணியிருக்கான். ஓகேங்களா? ஆனால் சிசிடிவியில் வந்து இவன் ஒரு கட்டப்பை எடுத்துகிட்டு போயிருக்கான். அந்த சம்பவம் நடந்ததுக்கப்புறம் முன்னாடி சில போலீஸ் சில ஆதாரங்களை தேடுறப்ப சிசிடிவி வந்து ஒரு முக்கியமான ஆதாரமாக அவங்களுக்கு கிடச்சிருக்கு. அதில் என்ன பண்ணியிருக்கான்னா ஒரு கட்டப்பை எடுத்துகிட்டு போயிருக்கான். அந்த கட்டப்பைக்குள்ளே ஹாசினி தான் இருந்துச்சா அப்படின்ற ஃபஸ்ட்டு கேள்வி வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து கேட்டிருக்கு. 2017 நம்மளுக்கு வந்து நியூஸ் எப்படின்னா, அவன் தான் அந்த குழந்தைய தூக்கிட்டு போனான், அவன் தான் வந்து கட்டப்பைக்குள்ள வச்சான் அப்படின்ற மாதிரி மீடியா நம்மளுக்கு வந்து நிறைய விஷயங்கள் சொல்லுச்சு. அதனால் நம்ம எல்லாருமே நம்பிட்டோம். ஒருவேளை உண்மையாக கூட அவன் நிரபராதி இருக்கலாம், அது நம்மளுக்கு சொல்ல முடியாது. ஆனால் ஒரு சுப்ரீம் கோர்ட்டு இந்த கேள்வி கேட்டிருக்குன்னா கரெக்டு தானே. ரெண்டாவது, அந்த ஹாசினின்ற பெண்ணை வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறப்ப அந்த செமன் வந்து அவனதே இல்லை. உங்களுக்கெல்லாம் தெரிஞ்ச மாதிரி சொன்னால் டிஎன்ஏ, அந்த டிஎன்ஏவே தஷ்வந்தோட இல்லைன்னு வந்து ப்ரூஃப் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு ரெண்டாவது ஸ்ட்ராங்கான ஒரு ப்ரூஃப். போதிய ஆதாரங்கள் இல்லாததால் அவன் ஜெயிலுக்குள்ளே இருந்திருக்கான். ஆனால் எப்படி, எனக்கும் இதில் ஒரு கேள்வி இருக்குது. என்னன்னா எப்படி அவனுக்கு வந்து கோர்ட்டு தூக்கு தண்டனை கொடுத்துச்சு? ஓகேங்களா? போதிய ஆதாரங்கள் இல்லைன்னு இப்போ நம்மளுக்கு தெரியுது. அப்பயும் இந்த ஆதாரங்கள் தான் இருந்திருக்கும், ஆனால் அவனுக்கு தூக்கு தண்டனை கொடுத்துருக்கு. இதை வந்து தஷ்வந்த் மறுபடியும் வந்து அப்ளை பண்ணியிருக்கான். இந்த மாதிரி நான் வந்து நிரபராதின்னு சொல்லிட்டு அப்ளை பண்ணியிருக்கிறாப்புல. தஷ்வந்தோட இன்டர்வியூ ஒன்று நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு 2 years பேக். ஒரு டிரான்ஸ்ஜெண்டர் தான் அந்த இன்டர்வியூ எடுத்திருப்பாங்க. அதில் வந்து தஷ்வந்த் கான்ஃபிடண்ட்டாக பேசுவான். இல்லை நான் பண்ணலைங்க, இது வந்து தேவையில்லாமல் என் மாதிரி பழி போட்டாங்கன்ற மாதிரி கான்ஃபிடண்ட்டாக பேசுவார் தஷ்வந்த். அவன் அதுலேருந்து எனக்கு ஒரு சின்ன ஒரு கேள்வி எழும்புச்சு. இவன் இவ்வளோ கான்ஃபிடண்ட்டாக பேசுகிறானே, ஒருவேளை ரிலீஸ் ஆகிடுவானா அப்படின்ற மாதிரி எனக்குள்ளே ஓடிட்டு இருந்தது. அது உண்மையாயிடுச்சு.